தூய்மை தினம் 30/1/2025 இன்று தேசிய தூய்மை தினம். நாடு முழுவதும் உள்ள அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். தூய்மையே உற்சாகத்தால் நம்மை தூண்டும். தூய்மை பல தலைமுறைகளை தாண்டும். இந்நாளில் தூய்மையை கடைபிடிப்போம் மீண்டும் மீண்டும். இது போக வேண்டும் நீண்டும். நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் எல்லாத்தையும் அப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் முப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம். வாழ்வில் வெல்வோம். தூய்மையை கடைபிடிக்க எல்லோருக்கும் சொல்வோம். தூய்மை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த செல்வோம். தூய்மையை பின்பற்றி அதன் வழி நில்வோம். அனைவரும் தூய்மையை பற்றி கல்வோம். தூய்மை இருந்தாலே வரும் வாய்மை. தூய்மையாக இருந்தால்தான் நெருங்க முடியும் சேய்மை. தேசிய தூய்மை தினம் என்பது அமெரிக்காவில் ஒருங்கமைக்கப்பட்ட தூய்மைப்படுத்தும் முயற்சிகளை ஊக்குவிக்கும் வருடாந்திர நிகழ்வாகும். தேசிய தூய்மை தினத்தை வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தூய்மை தினத்தில் தூய்மை பணியாளர்களை மதிப்போம். அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்போம். அப்பேற்பட்ட தேசிய தூய்மை தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். ஜனவரி 30 தேசிய தூய்மை தினம். அனைவரும் விழிப்புணர்வை பேசிய வாய்மை தினம். தூய்மையை கடைபிடித்தால் வரும் தாய்மை. இடத்தை தூய்மையாக வைத்திருந்தால் வராது ஏய்மை. தூய்மையாக இருந்தால்தான் நெருங்குவார்கள் சேய்மை. தூய்மையை போற்றுபவர்களே சிறந்த தாய்மை. தூய்மையை கொண்டாடி அகற்றுவோம் தீமை. தூய்மையை கட்டி காப்பவர்கள் நாட்டாமை. தூய்மையாக இருந்தால் நெருங்காது தீட்டாமை. தூய்மையாக இல்லையெனில் இருக்க முடியாது தீட்டாமை. தூய்மையாக இருப்பதற்கு பார்க்காதே கிழமை. தூய்மையாக இருப்பவர்கள் உள்ளமோ நேர்மை. தூய்மையாக இருந்து பார் தெரியும் அருமை. தூய்மையாக இருப்பதே நாட்டிற்கு பெருமை. தூய்மையை சிதறடித்தால் வரும் சிறுமை. தூய்மையாக இல்லாதவர்களுக்கு வாழ்வில் வரும் வறுமை. தூய்மையாக இருப்பதே ஓர் திறமை. தூய்மையை பின்பற்றாவிட்டால் பிடிக்கும் பிரம்மை. தூய்மையின் மூலம் ஒழிப்போம் தீண்டாமை. தூய்மையாக இருப்பவர்களுக்கு எதுவும் வேண்டாமை. தூய்மையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் சான்றாண்மை. தூய்மையாக இருப்பதே நமக்கு பேராண்மை என்று தேசிய தூய்மை தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.